தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வெள்ளாவளி பிளேஸில் நிற்கிறோம். பொட்டஞ்சாங்குள்ள பச்சை கொண்டு நிற்கிறோம். இதுக்காக இங்கே வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு குடும்பத்தின் அழைப்பு எங்களுக்கு கிட்ட ஒன்று இருந்தது. ஆனால் எங்களை வந்து கொஞ்சம் இறுக்கமான பாடம் இருக்குது, கொஞ்சம் வந்து பாருங்கள். அதை பார்க்குறதுக்குரிய வந்து நிற்கிறோம். என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பார்க்குறது முதல்ல வந்து புதுசாக வர உறவுகள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க என்ன விரிவாக பார்ப்போம் வாங்க. வணக்கம் அண்ணன், என்னென்ன பேர், என்ன செய்கிறீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க? நான் பேர் தவராஜா, செல்லன் தவராஜா. தொழில் நாட்டாங்க தொழில். பேர் வந்து தவராஜா. தொழில் வந்து நாட்டாங்க தொழில். நாட்டாங்க தொழில். பல தொழில் செய்வேன். கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் போவேன். கூப்புற வேலைகள் எல்லா பல செய்வீங்க. வெள்ளாங்க வச்சு தொழில் செய்யல. காலில் வருத்தம். வெள்ளாங்க விட்டு தொழில் செய்யல. அது காலில் வருத்தம். என்ன வருத்தம்? காலில் இது குத்து 2 காலையும் அந்த குத்து போய் கிடக்குது. அந்த கலைஞெல்லாம் புறப்படும். மொழி போறது. என்னது? மொழியிலையும் புறப்பட்டு மொழியிலையும் இது பண்ணிட்டுதானே? 2 காலும். 2 கால்லையும் 2 கால்லையும் இருக்குதுண்ணே. அது அஞ்சாலையும் மொழியில இருக்கோ? இந்த இருக்கு அவடத்து இருக்கேண்ணே. அதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாப்பா, கேளுங்கப்பா. கொஞ்சம் காட்டுங்க இந்த காயத்தை, இந்த மொழியில இருக்க காயத்தை இதையும் அடையாளத்தை காட்டுங்க பார்ப்போம். வாங்கலாதாலே பஞ்சாலையும் அந்த கட்டி இருக்கேண்ணே. அவர் இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டு இல்லையா? காட்டி வெட்டி வெட்ட திரும்ப வருமா? ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டுனா நீங்கள் வெட்டி எடுக்கக்குள்ள திரும்பவும் அது ஒரு 6 மாதம் என்ன சொல்றாங்க? வெட்டி தச்சு கேலாம். வெட்டி தச்சு உங்களுக்கு கேளாது. ரத்தம் போய் கொண்டு இருக்கு. ரத்தம் போய் கொண்டு அதாவது நான் விட்டுட்டேன். நீங்களும் அதை விட்டுட்டீங்க. அப்படிதான் கை இப்படி பிச்சு எடுக்க போறீங்க. கஷ்டத்துல வந்து நீங்க இன்னொரு ஆள்ற கையையும் பார்த்து கேட்கறீங்க, கர்மம் கேட்கறீங்க. வேற திட்டங்கள் உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு இந்த என்ன உங்களுக்கு வேற ஒரு வாழ்வாரம் ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? சமுத்தி அதுல ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு சமுத்தி வந்து 5000 ரூபாய் தந்தாங்க. 8000 ரூபாய் சமுத்தி தந்தது இருந்தாங்க. இந்த விதிரி காசு 5000 தாராங்க. 4 பேருக்கு 5000 தாராங்க. 5000 தந்துருக்காங்க. இப்ப அங்க அம்மா அம்மா சமுத்தி எடுக்க போறாங்க. அம்மா சமுத்தி எடுக்க போயிட்டாவோ? இப்ப வருவாவ? இப்ப சொன்னாங்க, வர சொன்னாங்கம்மா. அப்ப நீங்க அதுகளை வச்சுதான் நீங்க வாழ்வாரம் தர்றீங்க. சம்பளம் 300 ரூபாய் காசு ஆகும். அப்ப சமுத்தில 5000 தராங்க. சம்பளம் வந்து உங்களுக்கு 350 ரூபாய் தராங்க. அது ஒவ்வொரு மாசம் தர்றாங்க. ஒவ்வொரு மாசம் தராங்க. அந்த வாழ்வா வேற நீங்க சொல்லு நாட்டாம சொல்லிக்கிறது கொஞ்சம் இயலாது பாடு இருக்கு. அந்த நிலப்பாடு வரும்போது இன்னொரு இடத்துல போய் நீங்க இந்த தர்மம் கேட்கற பாடம் இருக்குது. என்ன ஒரு மூடவுக்கு 20-50 ரூபாய் தராங்க. காணாது. இந்த பிள்ளைகளும் பார்க்கணும். பிள்ளைகளை பார்க்க வேணும். என்ன ஒரு மூடைக்கு 20 ரூபா தர்றாங்க. 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மூடை சராசரி தூக்குவீங்க நீங்க? தூக்கணும். சில நேரம் உழைக்கிறத பொறுத்து 1000 ரூபாய் 1500 2000 தூக்குற மூடையில வச்சு பொறுத்து இருக்குது. சனம் வந்தா மார்க்கெட்டுக்கு 250 550 பல மாதிரியும் மூட தூக்குறத பொறுத்து இருக்குது. என்ன மூட தூக்க நம்ம காசுதான். எனக்கு முந்தைய போது இயலாது. தூக்கிக்கலாம் இருக்கேன். காலால தூக்க இயலாது. உங்களே மாதிரி வேலை செய்ய இயலாது. ஏனது? கால் பிரச்சனையாலே இயலாது. எவ்வளவு காலம் அந்த வாழ்வன் செய்த நீங்க அந்த தொழில? இது வந்து 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு அந்த மூட்டை தூக்குற வேலை தான். தூக்குற வேலை. சின்ன பருவத்துல இருந்து சும்மா அதை வாழை கொள்ளையில அதில் சும்மா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இப்படியே இருந்துட்டு மூடு செஞ்சு சாமான் செஞ்சிடலாம். இப்போ சின்ன பருவத்தில இருந்து நீங்க எப்படியான இதுல செய்து கொண்டு வாரீங்களா? அப்படி என்ன எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பிள்ளை. ஒரு ஆள் மட்டாளுங்க? மற்ற கல்முனை. அங்க என்ன தையல் பழக போயிட்டா? எத்தனை வயசு அவருக்கு? அவைக்கு 17 வயசு. 17 வயசு. தையல் கிளாஸ் எத்தனை மாசம் ட்ரைனிங் கோர்ஸ்? அது எத்தனை மாசம் பழகணும்? அது இந்த தரம் இன்னொரு வருஷத்தால வருவோம். இன்னொரு வருஷத்தால? ஒரு வருஷமா? என்ன பேர் அவட பேரு? பத்மலோஜினி. அவட பேர் பத்மலோஜினி. ஒரு வருஷம் ட்ரைனிங். அப்ப அங்க இருந்து இப்படி எங்க இருக்காங்க? அங்க சின்ன பிரச்சனைகள் ஒன்றுல வச்சிருக்காங்க கோஸ்டால். அப்படியா? சரி, அது இருக்கட்டும். சரியா. புள்ள வணக்கம். புள்ளைய பேர் என்னம்மா? தனுஷ்காவா? எத்தனாம் ஆண்டா படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பழுதாமத்துல படிக்கிறீங்க. என்னம்மா அந்த கண்ணில் என்னம்மா செய்தது? எனக்கு முந்தி மாறுகண் இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனேன். அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கு பிறகு போனேன். அவங்க சொன்னாங்க செட் பண்ண மாதிரி கண்ணாடிக்கு எடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டே காட்டின. நீங்க என்ன கண்ணு சொன்னவங்க? மாறுகண் கண்ணாடி தண்ணி வர்றது.
கண்ணால தண்ணி வர்றது இந்த வளர்க்கனால இருக்கிறனாலயா ரெண்டாலையும் வர்றதோ அந்த எழுத்து சின்ன எழுத்து உங்களுக்கு தெரியாதோ இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 3 மாசத்துக்கு பிறகு கிளினிக் வரணுமா கண்ணுக்கு கண்ணாடி எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க 3 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிளினிக் வர வேணும் கண்ணாடி எடுக்க வேணும் என்ன அப்ப நீங்க எங்க கிளினிக் எங்க கொண்டு காட்டுறீங்க கல்முனைக்கா போறோம் நீங்க இப்ப இங்க இருந்து கல்முனை எவ்வளவு தூரம் என்னத்துல போறோம் நீங்க பஸ்லயா போறோம் நீங்க இப்ப அதுக்கு போக்குவரத்து அப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நப்பாடுல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்ப அந்த இதுக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க போக்குவரத்துக்கு சாப்பாடுக்கு நம்ம என்ன செய்யறீங்க போறோம்டா சைக்கிள்ல கல்முனை போயிட்டு வரீங்களா அப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம் கல்முனை 35 கிலோமீட்டர் வரும் கல்முனை அப்ப 35 கிலோமீட்டருக்கு இப்ப தாயை மகளையும் வச்சு கொண்டு இந்த சைக்கிள்ல போறீங்க சைக்கிள் முடிச்சு போறீங்களா காலையில நீங்க 5 மணிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா மத்தியானம் ஒரு 10-12 மணிக்கு சேர்ந்துடலாம் நேரத்துல போனா நேரத்துல பஸ் பிரச்சனை பஸ்ல போலாமே பஸ் சில நேரம் வருமையா இன்னும் 10:30 மணிக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பஸ் நீங்க சைக்கிள்லாம் பெரும்பாலும் போறீங்க நீங்க சைக்கிள்லாம் போறீங்க சைக்கிள் உடஞ்சிருச்சு பின்னு கடாச்சு முடாச்சு இன்னைக்கு சைக்கிள் கொஞ்சம் பிரச்சனை அப்ப இங்க இருந்து 35 கிலோமீட்டர் வரையும் சைக்கிள் 3 பேரும் சைக்கிள்லாம் போறீங்க அப்ப சைக்கிள்ல போய் தான் பிள்ளைகள் எல்லாம் காட்டுறீங்க அவ இங்கெல்லாம் போவாயா நான் அவைய விட்டு போட்டும் போவேன் இந்த 5 விதான சாமந்தாலும் வாரண்டாலும் என்னண்டாங்க விதான வாரண்டாலும் இது காரண்டாலும் அவையும் விட்டு போட்டு போவோம் சில நேரம் அவையும் ஏற்றிட்டு போவேன் சரி அவையும் தண்ணி விட்டுட்டு போகல சாப்பாடு காக்களை விட்டு போய் தொழிலை செஞ்சுட்டு மரம் வருவோம் தொழிலை செஞ்சுட்டு இப்படி பார்த்துட்டு விட்டு எடுத்துட்டு பார்த்துட்டு வாரது அந்த பிள்ளையும் பார்க்க போகணும் இவையும் பார்க்க போகணும் இவருக்கு என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க இப்படி இதுகளுக்கு என்ன உங்களோட திட்டம் என்ன நிலப்பாடு என்ன குடும்பம் நிலப்பாடு எப்படி கண் பிரச்சனை நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கண் வலிக்கும் அந்த ரீதியில் வைக்க கண் பிரச்சனை சின்ன எழுத்து அமலங்க இல்லை ஆனபடியாக ஹாஸ்டல்ல படிக்கிறேன் கிழமைக்கு ஒரு கணக்கு பார்த்துட்டு வரேன் கிழமைக்கு ஒரு கால் பார்த்துட்டு வரோம் கிழமைக்கு ஒருக்கா பார்க்க போறோம் கிழமைக்கு ஒருக்கா பார்த்துட்டு வரோம் ஒரு சனிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமை பார்க்கணும் ஒரு சனிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டி கொண்டு போறது எல்லாம் நீங்க பார்த்து ஒண்ணு இப்ப சொல்லியிருக்காங்க இன்னொரு இந்த பிரசம் பண்ணிருக்காங்களா எப்போ பிரசம் பண்ணது பிரசம் பண்ணல அப்ப இது என்ன பெண்டேஜ் அடிச்சிருக்காங்க பெண்டேஜ் அடிச்சு எந்த கண்ணுக்கு இந்த கண்ணுல இருக்கு எந்த கண்ணு தாக்கம் உண்டு அங்க மட்டக்களப்புல போம் தந்து இந்த கல்வி சுவாத வைத்தியசாலைக்கு அவருக்கு எழுதி எழுதி இந்த கண்ணை மூளைச்சு 105 வச்சு ஒட்டிக்காங்க இந்த கண்ணு தாக்கம் உண்டு அதனுடைய இப்ப இதை வச்சிருக்கு அப்ப இதை சும்மா நார்மலா வச்சிருக்காங்க பஞ்சு வச்சு ஒட்டிருக்காங்க இந்த கண்ணான இந்த கண் தாக்கம் அந்த கண்ணையும் தாக்கம் உண்டு இந்த கண்ணா திருப்பி வர சொல்லியிருக்காங்க திரும்ப வர சொல்லியிருக்காங்க அதாவது எத்தனை ஒரு மாதத்து பிறகு 3 மாதத்து பிறகு திரும்ப போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை வீடு வாசலையும் பாருங்க நிலைமையில அப்ப இந்த வீடு கல் வீடா கிடக்குது வசதியா தானே இருந்து கட்டிருக்கீங்க அந்நேரம் நாங்கள் 2 லட்சம் போட்டாயா கட்டி எவ்வளவு அந்த வீடு இப்ப கட்டி எத்தனை வருஷம் 4 வருஷம் கட்டி 4 வருஷம் என்ன கட்டி 4 வருஷம்னா இப்ப 2020 ஆட்டிருக்கீங்க 2019 கடைசியில் இருக்கீங்க இந்த குடியில நான் இருந்தேன் இந்த குடிலாம் இருந்த நீங்க என்ன ஆரம்பத்துல இந்த குடியில எவ்வளவு இருந்த நீங்க இப்ப இந்த ஊடுகாரத்துக்கு முன்னாடி இந்த ஊடுகாரம் கொண்டா அதுக்கு முதல்ல ஃபுல்லா இருந்தீங்க அதுக்கு முதல்ல இருந்து 4 பேர் இருந்த நீங்க அம்மா நான் குடி தான் 10 வருஷத்துக்கு தெரியும் அதெல்லாம் கரண்ட் பிட் ஆயிருக்கு கரண்ட் இதெல்லாம் இருக்குனே அம்மா மாத்த கரண்ட் எல்லாம் இப்படி மாசம் கட்டுறீங்களா கரண்ட் காசு எல்லாம் கட்டுறோம் எவ்வளவு வருது மாசம் வரும் 3000 வரும் 4000 வரும் 3000 4000 வருமா அதை எப்படி கட்டுறீங்க உழைச்சி தான் கட்டுறேன் அவன் போறேன் நான் பாறேன் அப்படி ஓடி ஓடி இது பண்ணி கொண்டு கட்டுறீங்க என்ன ஆனா இன்னும் சப்ளை பண்ணல வீட்டுக்கு சப்ளை அடி வீட்டுக்கு எடுக்கல அதுக்குள்ள 10 தானே அதுல இருந்து லைன் கொடுத்துருக்கீங்க அதுக்குள்ள வீடு கட்டுறது சரி சரி அப்ப மீன் வியாபாரம் பண்ணு மீன் வியாபாரம் ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா நீங்க எவ்வளவு பண்றீங்க நான் மிச்ச நாளா பண்ணேன் விக்கண்டா காலமா பண்ணு 6 மாசம் பண்ணியிருந்தேன் பொட்டியும் இல்லையா கஷ்டத்துல 6 மாசமா மீன் வியாபாரம் பண்ணுங்க ஓடு வித்த திராட்சை இருக்கு பழைய திராட்சை இருக்கு என்ன அப்ப நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்க நீங்க நம்ம இந்த பாக்குற உறவுகள்ட்ட என்ன மாதிரி கேக்குறீங்க நீங்க கண்ணாடி தான் வேணும் வேணாமா கண்ணாடி வேணும் அப்பாவுக்கு இந்த வியாபாரம் சுயதொழில் பாக்குறதுக்குரிய இதுகள் ஏற்பாடுகள் கொஞ்சம் பார்க்க வேணும் என்ன அப்ப பார்த்து சொல்றீங்களா என்ன
அப்பாவுக்கு மோட்டர் சைக்கிள் வேணும்ன்றீங்கண்ணே. அப்போ லைசன்ஸ் இல்லை, ஆனால் லைசன்ஸ் இல்லாத மோட்டர் சைக்கிள் இருந்தால் அப்பா மீன் வியாபாரம் பண்ணுவார். அது அதில் வர்ற வருமானத்தில் நாங்கள் இது பண்ணுறோம் சாப்பிடுவீங்கன்ட்டு சொல்கிறீங்கண்ணே. அப்படித்தானே? வேறு நம்ம கைக்கப்படுங்க ரோகள்கிட்ட இன்னும் வேறு மைக்க பார்த்து கதைங்க அங்கே பார்த்துக்காதீங்க இங்கே பார்த்து வேறு கைக்கப்படுங்க ரோகள்கிட்ட. அப்போ எந்த தொழில் கொடுத்தாங்க என்னத்தையும் போட்டு தரட்டாங்க கொஞ்சம் திருப்பாங்க சொல்கிறாங்க. வேறு நம்ம கைக்கப்படுங்க வேறு என்னத்தையும் போட்டு செஞ்சிடட்டாங்க சும்மா கொஞ்சம் திருப்பாங்க கடமை. அப்போ சுயதொழில் ஒன்று இருந்தால் நீங்கள் பிள்ளைய வச்சு கொண்டு உங்களை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு அவடைய சிலவினை பார்த்து கவ பண்ணலாம்ன்றீங்க. அவை ஒன்று போட்டு என்ன கடை ஏற்கனவே வச்ச அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? கிழங்கு சாமான் கிழங்கு வடையில் வியாபாரம் போக மாட்டதில்ல. வெள்ளாமட்டி சீசன் வெள்ளாம் போவோமே நம்மளா போவோமே. அதை செஞ்சுட்டு கொஞ்சிட்டு பிள்ளைய பார்த்துக்கோ நான் தொழிலுக்கு செஞ்சுட்டு பார்ப்பேன். அப்படின்னு ஒரு சுயதொழில் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் விருப்பம் செய்ய இந்த செயல்பாடுகளே இந்த செலவுகளை நாங்கள் கவனம்னு சொல்கிறீங்கண்ணே. வேறு நம்ம கைக்கப்படுங்க உறவோட வேறு நம்ம கைக்கப்படுங்களாமா? தண்ணி கஷ்டமோ? என்ன என்ன பைப் லைன் மெயின்ல போகுதா? மீனால போகுதா? எங்கயா போறீங்க? குடிக்க தண்ணி இல்லாம எங்க போறீங்க? பக்கத்து வீட்டுல எடுத்து வரனாங்க. பக்கத்து வீட்டுல எடுத்துட்டு வரீங்க. அங்க தள்ளி போகணுமா? தள்ளி இந்த வீட்டுல பின்னகிரி வீட்டு எடுத்துட்டு வந்து குடிக்கிறதுக்கு எடுக்கிறோம். குளிக்கிறதுக்கு அந்த வீட்டு கொண்டு குளிக்கிறதுக்கு அங்க போறது, குடிக்கிறதுக்கு இந்த வீட்டுல. அப்ப கொஞ்சம் கஷ்டம். அது பைப் லைன் ஆகல. பைப் லைன் அந்த லைனுக்கு இருக்கு, அந்த ரோட்டுக்கு இந்த லைனுக்கு இருக்கு. அந்த முன்னுக்கு இருக்கா? முன்னுக்கு இருக்குது இங்க பக்கம் லைன் கொடுக்கல. எங்கட கொஞ்சம் வசதி இல்ல, கொஞ்சம் கஷ்டம் நிலைமை. அண்டைக்கு உடச்சு வச்சு சாப்பிடுறது. இப்ப தண்ணி இல்லாம இதுக்குள்ள எத்தனை குடும்பம் இருக்குது? 5 குடும்பம் இருக்குங்க. 5 குடும்பம் இருக்கு தண்ணி இல்லாம. அங்காள கிராமத்து அங்களையும் மக்கள் இருக்காங்களா? அந்த திரும்ப வீட்டுல ஆள் இருக்காங்க, அங்கால ஒரு வீட்டுல இருக்காங்க, அங்களையும் மக்கள் இருக்காங்கன்னு 2 குடும்பம் அங்கால இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு தண்ணி இல்லை. 5 இதுக்குள்ள இருக்கிற 5 குடும்பத்துக்கும் தண்ணி இல்லை. 5 பேரும் அங்காம போறீங்க, அந்த வீட்டுக்கு தான் போறீங்க. குடிக்கிறதுக்கு அங்காம எடுக்கணும். அந்த வீட்டுல இருக்கிற வீட்டுக்கார 4 வீட்டுக்காரங்களுக்கு தான் தண்ணி இல்லை. அந்த வீட்டுல கிணறுலாம் இருக்கு. தனியா குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க. நீங்க முன்னுக்கு 5 குடும்பமும் பைப் லைன் தான் தண்ணி எடுக்க போறோம். குளிக்கிறது அந்த கிணத்துல குளிச்சுட்டு வரோம். போச்சாம குளிக்கிறதுக்கு அது குடிக்கத்தானே முதல்ல பார்க்கலாமே. கஷ்டத்துல இருக்கு. எங்களை கொஞ்சம் வசதி நம்ம இல்லையா, கஷ்டம். தண்ணி இப்படி சிக்கலா இருக்குது. 5 வீட்டுக்கும் இப்படி தண்ணி முன்னுக்கு தான் போறோம் நீங்க. ஏன்னா அவங்களும் அவங்க பண்றாங்க. அம்மா மசத்துல இருந்தையா டெப்லாம் தண்ணி அடிச்சு கொண்டு மிஷின்ல ஏற்றி கொண்டு வந்து சாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி என்ன அப்படி கஷ்டத்துல 5 வீட்டுக்கும் தண்ணி வசதி இல்லை. அப்படி என்ன 1 2 3 என்ன இடமையா? இது என்ன இடமே? கண்ணபுரம் 35 கிராமம். கண்ணபுரம் 35 கிராமம். கண்ணபுரம். சரி, அந்த உறவுகள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எதுவும் அவங்கள தயவீர்கள் கிடைக்குதுன்னு சொன்னா, இல்லாமல் இறைவன் ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி ஒன்று கிடைக்கும். சரிதான். இந்த பிள்ளைகிற இதுகளும் இப்படியா இருக்கு, நிலப்பாடுகளும் இப்படியா இருக்குது, உங்களோட நிலப்பாடு அப்படியா இருக்குது. பார்க்குற இந்த உறவுகள் எப்படி அதை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஒரு வேகமான முறையில் எதை செய்து தரையிலும் அந்த உதவிகளை எங்களுக்கு செய்யலுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் செஞ்சால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அம்மா இல்லை, அம்மா தாய்க்காரி சமுத்தி காசு கொடுக்குறாங்களான்னு அந்த அம்மா போயிட்டா அம்மா வர சொன்னாங்கன்றாங்க. அப்போ நாங்கள் நல்ல விஷயத்தோட அடுத்தடுத்த கட்டங்களில் உறவுகளோட கழிச்சு அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு செய்து எல்லாம் நிறைய ஆசீர்வதிப்பார். நம்மளையே அதுக்குரிய மாதிரி திட்டங்கள் எங்களுக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் உங்களையே தேடி வருவோம். அடுத்தடுத்த கட்டங்களில் எல்லாம் நிறைய ஆசீர்வதித்த பட்சத்தில் நாங்கள் உங்களையே கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களை தேடி வரும். ஏன்னா நாங்கள் சில இடங்களில் வீடியோ போடுறோம். அது எல்லா வீடியோவுக்கும் நமக்கு உரிய பதில்கள் கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்க இயலாது. அப்போவே அது ஒரு நிலைக்கு வந்த பிற்பாடு தான் அது சரியாக சாத்தியப்படும். ஆகவே அது பார்ப்போம். எல்லாம் இறைவன் ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி ஒன்று கிடைக்கும். இந்த பிள்ளைக்கு இந்த கண் பிரச்சனை, கண்ணாடியை பார்க்குறாங்க, வேண்டி தெரியாமல் நீக்கி வந்த பிள்ளை எல்லாம் இறைவன் ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னால் நம்மளோட ஏற்பாடுகளில் வெகு விரைவில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி வந்து நாங்கள் உதவி வந்து சொல்லி நாங்கள் சாகிறோம். உங்களுக்கு நாங்களும் நிலையான இதில் இல்லை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவியை நாங்கள் செய்வோம். சரிதானே? சரிதானே? யோசிக்காதீங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க. சரிதானே? அதுக்குரிய இது இல்லை பாடுகள் வரும் பட்சத்தில் வார காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நிறைய ஆசீர்வதிச்சா கண்டிப்பாக சேரும். சரிதானே? இப்போ நாங்கள் நிறைய இடத்துல வீடியோ பண்ணி போட்டு கொண்டிருக்கோம். ஒரு சில இடங்களில் தான் அது ஆசீர்வாதம் கிடைக்கிது, ஒரு சில இடங்களில் கட்டுப்பட்டு போகுது.
சரி பார்ப்போம், இல்லை ஆசை வச்ச பார்ப்போம், அடுத்த இதில் சந்திக்கிறோமா? நன்றி. நன்றி.